பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை அவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். பொதுவாய் உலகம் நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் எப்படி என்றால், நம்முடைய அறிவு, நம்முடைய திறன், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய ஆற்றல், இப்படி பல அனுபவங்களை வைத்து நீங்கள் உலகத்திலே சிறந்தவர்களாய் மாற முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வு என்பது நீங்கள் வந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். ஏதோ சர்ச்சைக்கு நம்ம பைபிளை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் ஏதோ தற்செயலாய் ஒரு 2 மணி நேரத்தை செலவு செய்வதற்காக வரவில்லை, அல்லது இங்கே தேவனுடைய பிரசனத்தை நாம் ஆவிக்குரியவர்கள் தேவனை அறிந்து கொண்டேன் ஆகவே நான் போய்விட வேண்டும் என்பதற்காகவும் வரவில்லை. கவனிங்கள், இங்கே உங்களை அறியாமல் உங்களை பழக்குவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே உண்டு. நான் சொல்றேன் பாருங்க, இதை ரொம்ப கனமா பார்க்கும்போது நீங்கள் தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். எனக்கு அது உண்மை. நான் அதை சபை வளர்ச்சியில் இது ரொம்ப முக்கியமானது. ஆகவே நம்முடைய உலக அனுபவங்கள், அறிவு, ஆற்றல், திறன், திறமை ஒரு பகுதியில் வச்சுட்டு இங்க நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். ஆவியானவர் என்னை கற்றுக் கொடுக்கிறார், அவர் என்னை இயக்குகிறார். எந்த வகையில இயக்குவார், நாம நினைக்கிறது போல அல்ல. இங்கே உள்ளே நுழையும் போது நான் சொல்லுகிறேன், ஆரம்ப ஜெப நேரத்திலும் அவர் நம்ம இயக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளிலும் அவர் நம்ம இயக்க போதுமானவராய் இருக்கிறார். அதனால இந்த இடத்தை, இந்த நேரத்தை நாம் கனமாய் பார்க்க. நான் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருப்பேன். பாருங்க, இழப்புகள், பிரச்சனைகள், இதுவைகள் நடுவிலே சில நேரங்களில் தேவனை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அனுகூலமாய் இருந்தார், அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருந்தார். ஒருவேளை சில நேரங்களில் இதற்கு பல காரணங்களை நாம் யோசிக்கலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நான் பலப்பட்ட பின்பு இன்னொருவரை பலப்படுத்துவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. வாசிக்கலாம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க. கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளை. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை உங்கள் வேதத்திலே அண்டர்லைன் பண்ணி. நீ உடைத்து போட்ட, நான் உடைத்து போட்ட. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். கவனிங்கள், இது என்ன சொல்றாரு இங்க ஆண்டவர் அப்படி என்று சொன்னால், ஒரு ஆயத்த நாட்களாய் இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிவுரையாக இந்த வசனத்திலிருந்து சில அனுபவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மோசேவிடத்திலே கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார், நான் தந்ததை நீ உடைத்ததை. இதுதான் செய்தியுடைய தலைப்பு. கர்த்தர் தந்ததை, நீங்கள் உடைத்ததை அவர் சரி செய்ய விரும்புகிறார். இந்த சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். என்ன சம்பவம்? மோசேவை கர்த்தர் அழைத்தார். மோசே மலைக்கு வா என்று சொன்னார். போனால் ஒரு அற்புதமான அனுபவம். கவனிங்கள், உலகத்தில் இதுவரை கிடைக்காத, கண்டிராத, பார்த்திராத, அனுபவிக்க முடியாத ஒரு அனுபவம். என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்கி வந்து தமது ஜனத்தை, இஸ்ரவேலர்களை நல்வழிப்படுத்துவதற்காக 10 கற்பனைகளை, அந்த 10 கட்டளைகளை ஒரு கற்பலைகளிலே அவரே எழுதி தருகிறார். கவனிங்கள், அல்லேலூயா. சில இடத்துல நான் பார்த்திருக்கிறேன் பாருங்க, ஒரு சின்ன ஒரு பிரதம மந்திரி அல்லது ஒரு தலைவர், உலக தலைவர் ஏதாவது ஒன்று கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பெஸ்ட் இடத்துல அது இருக்கும். வீட்டில் எப்படி இருக்கும்? ரொம்ப பெஸ்டான இடத்துல. இன்னொன்று ரொம்ப பாதுகாப்பு. எதை வேண்டுமானாலும் தருவோம், அதை தரமாட்டோம். ஏன்னா அவர் கைகளில் இருந்து வாங்கினது, அவர் கரத்திலிருந்து பெற்றது. அப்படி என்றால் கவனியுங்கள், ஒரு பெரிய அற்புதமான அனுபவம். யாரும் கிடைக்க, கர்த்தரை அழைத்து, கர்த்தரை ஒருவனும் கண்டதில்லை, உயிரோடு இருந்ததில்லை, பார்க்க முடியாது, காணக்கூடாத நிலையில் இருக்கக்கூடியவர் அழைத்து அவனை இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்து கொண்டிருக்கிற வேளையிலே கீழே ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. உடனே கர்த்தர் மோசேக்கிட்ட சொல்றார், மோசே நீ இறங்கி வேகமா போ, அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிற இந்த கற்பலையை தூக்கிட்டு வரார். கவனிங்க, நீங்க உடைச்சதுக்கு காரணம் கடுப்பு. நீங்க ஏன் உடைச்சிங்க? ஏன் உடைத்து போட்டோம்? உடைத்ததின் காரணம் என்ன? மோசேயை மட்டுமல்ல, வந்து பார்த்தால் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் உண்டு. நான் பிராக்டிக்கலா சிலதை பேசுறேன் பாருங்க. ஆசையா வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கு அவங்க பாத்திரவான தூக்கிட்டு போய் பிச்சைக்காரங்களுக்கு கொடுப்பேன். இதை யாருக்கு கொடுத்துருவேன்? ரோட்ல போறவரனுக்கு கூட கொடுப்பேன்.
ஆனா ஏன் இவ்வளவு ஆசையாய் கொண்டு வந்தேன், இவ்வளவு சந்தோஷமாய் கொண்டு வருகிறேன், அதை வாங்கி கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அல்லாத உனக்கு நான் தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு மனசோடு அவர் பார்க்கிறாரு. ஏண்டா உங்களுக்கு இவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்தவர் அனுப்புறாரு, நீங்க இப்படி சொற்பமாய் அற்பமாய் இருக்கிறீங்கன்னு சொல்லி கண்ணுக்குட்டியை உடைத்தார். கண்ணுக்குட்டியை உடைத்தது ரைட்டு. கடுப்புல கரெக்டானதை உடைக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், உடைக்கணும். கண்ணுக்குட்டியை உடைத்தது சரி, கற்பலையை உடைத்தது தவறு. கர்த்தர் அந்த இடத்துல எதுவுமே பேசல. நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்துல அங்க கர்த்தர் எதுவும் பேசல. கோபத்துல உங்களுக்குலாம் இது தேவையான உடைச்சிட்டார், இங்க சால்வ் பண்றார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்பாக தான் கர்த்தர் மோசேவை பார்த்து பேசுகிறார். மோசே, நான் தந்ததை நீ உடைத்ததை, ஒருவேளை இந்த வருடத்திலே முதல் மாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுகிறேன், எதையெல்லாம் கர்த்தர் தந்தாரோ, நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் தந்ததை சொல்லவில்லை, உறவுகள் தந்ததை சொல்லவில்லை, சமூகம் தந்ததை சொல்லவில்லை, கர்த்தர் தந்ததை எதை நீங்கள் உடைத்தீர்களோ அதை திரும்பவும் சரி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதுல ஒரு 3 காரியங்கள். முதல், கர்த்தர் தந்த ஆசை. மனிதனும் சில ஆசைகளை தருகிறான், அதல்ல இப்ப சொல்ற பாருங்க. ஆதாம் முதல் மனிதன், கர்த்தர் அவனுக்குள்ளே ஒரு ஆசையை வைத்தார். ஆமென். என்ன ஆசை? தனக்கென்று ஒரு துணை வேண்டும் என்கிற ஒரு ஆசையை மனைவி கர்த்தர் தந்தது. ஆமென். அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, பெரிய, இப்படி இந்த உறவுகள் அல்ல, என் துணை கர்த்தர் தந்தது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, பூமியில பிறந்த எல்லா மனிதனுக்குள்ளும். வரம் பெற்றவர்களை தவிர வேதம் சொன்ன 3 கேட்டகரி. ஒன்று, தாயின் வயிற்றிலே அன்னகர்களாய் பிறந்தவர்கள், அவர்களுக்கு அந்த ஆசை இல்லை. மனிதர்களால் அன்னகளாக்கி கொண்டவர்கள், அவர்களும் அந்த கேட்டகரியில் இல்லை. 3வது, தேவராஜ்யத்திற்காய் தங்களை அன்னகளாக்கி கொண்டவர். இவங்க இல்லாம மற்ற எல்லோருக்கும் ஒரு குடும்பம் என்கிற ஒரு ஆசையை கர்த்தர் இயற்கையாய் வைத்திருக்கிறார். நம்ம கிட்ட 10 கற்பனை எல்லாம் கர்த்தர் கொடுக்கல, அதை நான் உடைக்கல. ஆனால் எனக்கு தந்த முதல் ஆசை என் குடும்பத்தை எங்கு நான் உடைத்திருக்கிறேன், அதுதான் ஆசை. பாருங்க, ஆசையினுடைய முதல் படி குடும்பம். திருமணமான உடனே அடுத்த ஒரு ஆசை அவனுக்குள்ளே உண்டாகிறது, ஒரு பிள்ளை வேண்டும். சமூகம் சொல்லும் பாருங்களேன், என்னாச்சு 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஏன்? இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆசை. அப்ப பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசை. நான் சொல்லுங்க, பிள்ளைகள் எப்படி நம்ம வைத்திருக்கிறோம், எங்க உடைத்திருக்கிறோம்? திருத்துவது வேறு, கவனிங்கள், திருத்துவது வேறு, ஒழுங்குபடுத்துவது வேறு. ஆனால் அவர்கள் எங்கே உடைத்திருக்கிறோம்? 3வது, இந்த சமூக அந்தஸ்து. இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட நம்ம வாழணும். அப்ப இந்த சமூக அந்தஸ்துக்கு தேவையானது எதெல்லாம்? நான் சொல்றேன், ஆடம்பரம் வேறு, பகட்டு வாழ்க்கை வேறு, இதை பற்றி நான் பேசவில்லை. இந்த சமூக அந்தஸ்து, ஒருவர் என்னை மதிக்கக்கூடிய அளவுக்கு, சமுதாயம் என்னை பார்த்து, என் முகத்தை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு, சமூகம் என்னை பார்த்து புன்முறுவல் அடையக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கர்த்தர் வைத்தார். ஆமென். அது பேர் ஆசீர்வாதம். அந்த பிளஸிங் சொல்றமே, ஆசீர்வாதம் என்பது என்ன? இந்த சமுதாயம் என்னை பார்த்து பாராட்டுவதற்கு, இந்த சமுதாயம் என்னை பார்த்து பிரமிப்பதற்கு, இந்த சமுதாயம் என்னை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது அவர் தந்த ஆசை. அது எங்கே உடைக்கப்பட்டிருக்கிறது? நாம் கொடுப்பது என்பது வேறு, உதவி என்பது வேறு, ஆனால் இழப்பு என்பது வேறு. பிரைஸ் தி லார்ட். கொடுத்தால் இழப்பதில்லை, கொடுத்தால் பெற்றுக்கொள்வோம். வசனம் தான், கொடுங்கள் அப்பொழுது, இது கர்த்தருக்கு கொடுப்பது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தர் என்ன செய்வாராம்? திரும்பி கொடுப்பார். பாருங்கள், இந்த பிரமாணங்கள் எல்லாம் இந்த கொடுத்து இழந்ததை நான் பேசவில்லை. நானாகவே இழந்தது, நானாகவே அதை துளைத்தது, நானாகவே அதை உடைத்தது, நானாகவே அதை துளைத்து போட்டது, ஒழித்து போட்டது. இதை கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் என்னிலிருந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளை எதெல்லாம் உடைத்து, இது தேவன் தந்தது. பூமியில மனுஷர்கள் சில ஆசைகளை தருவார்கள், கவனிங்கள். பெற்றோர்களும் சில ஆசைகளை தருவார்கள். திருமண வயது வரும்போது திருமணம் பண்ணிக்கொண்டு பெற்றோர்கள் சொல்லுகிற ஆசை. ஆனால் அதற்கு முன்பாக அந்த ஆசையை உள்ளே வைத்தவர் கர்த்தர். சமுதாயம் சொல்லும், ஒரு குடும்ப பிள்ளைனா ஆசைக்கு ஒண்ணு, அழகுக்கு ஒண்ணு, அப்புறம் என்னென்னமோலாம் சொல்லாங்க பாருங்க. இதெல்லாம் சமூகம் சொல்லலாம், ஆனால் இதை வைத்தவர் கர்த்தர். ஆதாம் ஏவாளை படைத்து ஒரு ஆசையை வைத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களுக்குள்ளே சந்ததிகள் புறப்படும். கர்த்தர் வைத்த ஆசை. இந்த பூமியில் உண்டானவைகளை ஆண்டுகொள் என்று சொன்னார். ஆளுமை தேவன் வைத்த ஒரு ஆசை. ஆராதனை தேவன் தந்த ஒரு ஆசை. ஆசை இல்லாம இங்க இருந்தீங்கன்னா வெறுப்பா இருக்கு இந்த இடம். எவ்வளவு
மகிழ்ச்சியான அனுபவம் இருந்தாலும் உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன்? ஆசை இல்லை. ஐக்கியம் ஒரு ஆசை, இந்த ஃபெலோஷிப் ஒரு ஆசை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசையில் இந்த ஐக்கியம் ஒன்று. இங்கே வந்து பார்க்கணும்னு தோணணும் பாருங்க. நீங்க ஒரு நிமிஷத்துல பாத்திர முடியுமா? முடியாது. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஒரு 5 நிமிஷத்துல விசாரிச்சிட முடியும். என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு, போன வாரம் எப்படி இருந்தீங்க, என்ன பண்ணீங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல அவர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யக்கூடிய வழிகளை தயார் பண்ண முடியும். ஆமென். ஒரு அரை மணி நேரத்திலே இந்த ஐக்கியத்திலே உள்ளதை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனா ஆமென் சொன்னோன்னே ஆளை காணும் பாருங்க. அர்த்தம் என்ன? ஆசை இல்லை. ஐக்கியத்தின் மேல் ஆசை இல்லை. ஏன்? அதை உடைத்து விட்டோம். உடனே சொல்லுவோம் பாருங்களேன், யாரையும் நம்ப முடியல ஐயா. ரைட், எவ்வளவு தூரம் நம்பணும்னு தெரியணும். நீங்க அளவு தாண்டி போயிருப்பீங்க, அதான் பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை 100% நம்புறாரா? எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. கர்த்தர் உங்களை 100% நம்புறாரா? நம்பிக்கை இல்லை. ஆனா அவர் ஒரு அளவை வச்சுட்டு நம்மள நம்புறாரு. எப்படி தெரியுமா? இவன் இப்படிதான் பண்ணுவான், ஆனால் என் சுபாவத்தை நான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. ஆமென். என்னுடைய அளவிலிருந்து சில வேலைகளை நான் செய்கிறேன். இது பாருங்க, இந்த சுபாவம். அப்படி என்றால் இந்த ஐக்கியம் ஒரு ஆசை. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்றேன் பாருங்க, தேவனோடு இருக்கிற அந்த உறவு ஒரு ஆசை. ஏன் அதிகாலை எழுந்திருக்க முடியல? என்ன இதுங்க? ஏன் அதிகாலை எழுந்திருக்க முடியல? உடம்பு பிரச்சனை, அப்புறம் சூழ்நிலை பிரச்சனை, நைட் லேட்டா தூங்குறோம், வேலை பிரஷர், அப்புறம் உடல் சுமை. கரெக்டா ஒத்துக்கிறேன். ஆனா அதே அதிகாலையில் ஒரு நமக்கு பிரியமானவருடைய திருமணம்னா என்ன ஆகுது? உடம்பு எரிஞ்சிருக்குது. அப்புறம் அப்போ உடம்புல பிரச்சனை இல்லை. ரைசெல்லாம் சர்ச்சுக்கு லேட்டாக வரவங்களாம் நான் கேட்பேன் பாருங்க, அவங்க சொல்ற காரணங்களை பைபிளை விட பெருசா எழுதலாம். 66 புக் இருக்கு பாருங்களேன், இதை விட பெருசா காரணங்கள் எழுதலாம். ஏன் பிரதர் லேட் ஆயிடுச்சு? அதுவாயா சாத்தான் பண்ற, சாத்தான் வேற கொண்டு வந்துருவோம் பாருங்க. அவன் பண்ற பிரச்சனை இருக்கு பாருங்க. விட மாட்டாயா, ஒரே போராட்டத்தை கொண்டு வராயா. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அதே ஆளுக்கிட்ட நாளைக்கு இங்க இருந்து திருநெல்வேலி போறதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருங்களேன். ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட ஏசியில போட்டு கொடுத்துருக்கேன். 7 மணிக்கு ட்ரெயின்னா, அப்ப சாத்தான் வரமாட்டான் பாருங்க. சாத்தான் வரமாட்டான், பஸ் பஞ்சர் ஆக மாட்டுது, அப்புறம் பஸ் கிடைக்காம போக மாட்டுது, அப்புறம் சொந்தக்காரங்க வரமாட்டாங்க. இவங்க சொல்ற காரணம் எல்லாம் பாருங்க, தலைவலி வரமாட்டுது, வயிறு வலி வரமாட்டுது, திடீர்னு மயக்கம் வரமாட்டுது, என்னமே எதுவுமே வரமாட்டுது. கரெக்டா போயிட்டு ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க. அல்லேலூயா. அதே ஆட்கிட்ட இப்போ ஒரு ஃப்ளைட் ஒரு டிக்கெட் எடுத்து இங்க இருந்து டெல்லிக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுங்களேன், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். சென்னை டு டெல்லி 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஜேர்னி, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 மணி நேரம் போய் நிக்கிறாங்க பாருங்களேன். அப்பயும் காணோம். ஏன்? அதன் மேல் ஒரு ஆசை, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதன் மேல் எனக்கு ஒரு ஆசை உண்டு. நான் அதில் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். தேவ சமூகத்தில் கூட பாருங்க, தேவ சமூகத்துல ஏன் உற்சாகமா இருக்க முடியல? அந்த ஆசை தேவன் தந்தது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் மலைகளிலே ஓடும் போது, எர்மோன் மலையிலும் இந்த மலைகளெல்லாம் திரியும் போது எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஆண்டவரே, பண்டிகையிலும் சமூகத்தில் வந்து களி கூர்ந்ததே, அதை நினைத்து நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அங்க போக முடியல, ஆனால் அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு வாய்ப்பில்லாத இடம், ஆனால் எப்படி வந்தது? அதன் மேல் ஒரு ஆசை. நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இவைகளை மாற்றுகிற தேவனின் நடுவில் இருக்கிறான்னு தெரிஞ்சா அந்த இடம் பெரிய ஆசையாய் மாறும். ஆமென். சரி, இப்போ இந்த ஆசைகளை எங்கெல்லாம் உடைத்திருக்கிறோமோ அதை இன்றைக்கு கர்த்தர் சரி செய்ய விரும்புகிறார். 2வது விஷன், தரிசனம். இந்த தரிசனத்திற்கு இன்னொரு பெயர் இலக்கு. கோல். கர்த்தர் உங்களுக்கு தந்த இலக்கு என்ன? எல்லாருக்கும் ஒரு இலக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த பூமியில் என்னை உண்டாக்கினதற்கு ஒரு காரணம் உண்டு, இந்த பூமியில் என்னை வைத்திருப்பதற்கு ஒரு காரணம். இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த இலக்கு தேவனால் தந்தது. இதற்கு எத்தனை தடைகள் வரலாம், இதற்கு முன்பாக எத்தனை சவால்கள் வரலாம், அதை உடைத்து கொண்டு போக அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நான் உடைத்து விட்டால் எத்தனை வழிகள் இருந்தாலும் அங்கே என்னால் போக முடியாது. இந்த இலக்கை, இந்த தரிசனத்தை நான் உடைத்து போடுவேன் என்று சொன்னால், இந்த பூமியில் கர்த்தரனை மனிதனாய் படைத்ததுக்கு ஒரு தரிசனம், என்னை ரட்சித்ததுக்கு ஒரு தரிசனம் உண்டு, என்னை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு தரிசனம், இந்த இடத்தில் திருச்சபையை கொண்டு வந்ததுக்கு ஒரு தரிசனம் உண்டு, இந்த சபைக்குள் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு தரிசனம் உண்டு. அல்லேலூயா. இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இதை எங்கே உடைத்து இருக்கிறோம்? என் இலக்கு, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இலக்கு என்ன?
அல்லேலூயா. என் மூலமாக தேவன் செய்ய போகிற காரியங்கள் என்ன? இந்த மோசேவை குறித்து ஒரு பெரிய இலக்கை வைத்திருந்தார் கர்த்தர், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இப்பொழுது அந்த திட்டம் உடைக்கப்பட்ட பின்பு அதே மனிதனை அழைத்து திரும்பவும் அந்த இலக்கை சரி செய்து கொடுப்பதற்கு கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. ஒருவேளை நாட்கள் போய்விட்டு நீங்கள் போய் தேவ சமூகம், இது வேகமாய் படித்து விட்டு போகிற ஒரு பாடம் அல்ல. உட்கார்ந்து யோசியுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ஆசை எங்கெல்லாம் உடைத்திருக்கிறேன் அப்பா, அதை சரி செய்ய ஆண்டவரே நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் வைத்திருந்த தரிசன இலக்கு. இன்னைக்கு பாருங்களேன், சில நேரத்துல ஏன் சலிப்பு வருது நமக்கு? ஏன் சலித்து கொள்ளுகிறோம்? ஏன் சலித்து விடுகிறோம்? உங்களுடைய டார்கெட் எங்கேயும் போயிட்டு அல்லேலூயா. நான் பார்ப்ப பாருங்களேன், ரொம்ப கடின உழைப்பு என்பது வேறு. நான் கடின உழைப்பை பற்றி பேசல. எனக்கு வைத்திருக்கிற இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால், அதை நான் உடைக்காமல் இருப்பேன் என்று சொன்னால், அது என்னை தூக்கி சுமக்கும். ஆமென். உங்களுடைய தரிசனம் உங்களை தூக்கி சுமக்கும். யோசேப்பு அவன் மரித்து விட்டான். அவன் தரிசனம், அவன் மரித்து பல ஆண்டுகள் ஆன பின்பும் அவன் எலும்பை தூக்கி சுமந்தார்கள். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இது என்னுடைய இலக்கு. பிரைஸ் அல்லாஹ். இந்த மண்ணில் அல்ல, எகிப்திலே நான் பார்வோனுக்கு சமமானவனாக இருந்தாலும் எங்கள் முற்பிதாக்கு வாக்கு பண்ணின ஸ்தலத்தில் தான் என்னை அடக்கம் பண்ண. ஒரு அடக்கம் பண்ணுவதற்கு இவ்வளவு பெரிய தரிசனம் தேவை என்றால், வாழ்வதற்கு எவ்வளவு பெரிய தரிசனம் தேவை? ஒருவன் மரித்த பின்பு இவ்வளவு பெரிய தரிசனத்தை சொல்லி அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு வேலைகள் நடக்குது என்று சொல்ல, வாழும் போது எனக்கு இருக்கிற தரிசனம் என்ன? அதுதான் பாருங்க, யோசேப்பு ஒரு அற்புதமான தரிசனத்தை, அந்த இலக்கை அடைந்த ஒரு மனிதன். அவன் சொப்பனத்தை சொன்ன போது யாரும் நம்பவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த இலக்கை அவன் நம்பினான். அதை உடைக்கவே இல்லை. பாருங்க, அவன் விற்கப்படும் போது உடைக்கல, ஒரு நாளும் உடைக்கல. என்ன ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு சொன்னீங்களே, இன்னைக்கு நான் ஒரு குழியில் கிடக்கிறேன், என் சகோதரனை வணங்குவார்கள் என்று சொன்னீரே, அவர்கள் தான் என்னை கொலை செய்ய வந்து விட்டார்கள் என்று உடைக்கவில்லை, காத்திருந்தான். இது கர்த்தர் தந்த தரிசனம். இந்த இலக்குக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். போர்த்திபா வீட்டில விற்கப்பட்டு அங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு திரும்பவும் அவனுக்கு ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலை. அவப்பெயர் அசுத்தமானவன் என்று சொல்லுகிறார். தன்னை உடைத்துக் கொள்ளவில்லை. நான் தூய்மையானவன், பரிசுத்தமானவன், உத்தமமானவன், ஒழுக்கமானவன். ஆண்டவரே, இப்படி செய்து விட்டார்கள் என்று மனமுடைந்து போகவில்லை. என்னுடைய அழைப்பு என்னை தூக்கி சுமக்க கூடியதா இருக்கிறது. என் தரிசனம் என்னை தூக்கி சுமக்க கூடியதா இருக்கிறது. சுமந்தார். சிறைச்சாலைக்குள்ளே போனான். சிறைச்சாலைக்குள்ளும் அங்கே அப்படிதான் நடந்தது. 2 வருடம் மறந்து போய்விட்டான். அவன் நன்மை பெற்றவன். இவ்வளவு நாள் ஆயிற்று ஆண்டவரே, மறந்துட்டானே, புலம்பல. அவன் ஒன்று தெரியும், என்னுடைய இலக்கை நான் அறிந்திருக்கிறேன், அது அடையும், அதை அடையும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஒரு நாள் வந்தது, பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. பதில் யோசேப்பினிடத்தில் இருந்தது. ஆமென். பதிலையும் சொல்லிவிட்டு அமைதியாய் நின்றான். பார்வோன் சொன்னான், உன்னை போல தேவ ஆவியை பெற்றவன் வேறொருவர் இல்லை, ஆகவே இதற்கு நீயே பொறுப்பாளியாய் நில்லு. ஆமென். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஒரு நாள் 2 நாள், ஆல்மோஸ்ட் வேத பண்டிதருடைய கணிப்பு 17 வயது அவன் இந்த தரிசனத்தை பார்த்த போது. இவன் அங்கே போய் நிற்கும் போது 30 வயது. 13 ஆண்டுகள். சிலர்லாம் நம்ம 10-13 நாளே நமக்கு பெருசா தெரியுது. ஆண்டவர் சொல்லி 13 நாள் ஆயிட்டுங்க, ஆகட்டும். சொன்னவர் மாறாதவர். ஆண்டவர் சொல்லி 13 வருஷம் ஆயிடுச்சு, மாறாதவர். ஏன்? அவர் தந்த தரிசனம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், இது அவர் தந்த இலக்கு. தேவன் தந்த தரிசனம் உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் வாழ்வை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, திருச்சபையை பற்றி, ஊழியத்தை பற்றி, ஊழிய அழைப்பை பற்றி தேவன் தந்த இலக்கு. உலகம் நமக்கு ஒரு இலக்கு தெரியும். நல்லா படிக்கிறோம், இன்னும் படிங்க பிரதர், அவங்க தரலாம். நல்லா பேசுறோம், இன்னும் கொஞ்சம் பேசுங்க. நல்லா பாடுறோம், இன்னும் கொஞ்சம் பாடுங்க. உங்களால் திறமை இருக்கிறது, இது உலகம் தருகிற அளவு. அந்த அளவை நான் சொல்லவில்லை, தேவன் எனக்கு தந்திருக்கிற அளவு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அளவு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்த அந்த தரிசன அளவு, அந்த இலக்கை எங்கே நான் உடைத்திருக்கிறேனோ அதை கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். கொண்டு வருவதற்கு கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சரி, 2. 3வது, தேவன் உங்களுக்கு தந்த சால்வேஷன், ரட்சிப்பு. இதை பெருசா யாருமே சொல்றது இல்லை, பேசுறதும் இல்லை. சால்வேஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, தேவனை அறியாத நிலையிலிருந்து அறிந்த நிலைக்கு வந்தது, இவ்வளவுதான். கர்த்தரை அறியவில்லை, இப்ப என்ன ஆயிட்டேன்? ரட்சிப்பு எவ்வளவு அவசியம் என்று சொன்னோமோ, ரட்சிப்பின் சந்தோஷம் மிக மிக அவசியம்.
ஆகவேதான் சங்கீதத்தில் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் தன்னுடைய வாழ்வின் மீறுதலுக்கு நடுவில் அவன் சொல்லுகிற வார்த்தை, ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். அந்த சால்வேஷன் ஜாய், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இது எங்கே உடைக்கப்பட்டிருக்கு கவனிங்கள். ஏன் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை? உடைத்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்குள்ள எப்ப இருக்கு? சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. வேலையில் இருக்கணும் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர் பா. நம்முடைய திருப்தி வெளியே தெரியும், உங்கள் சந்தோஷம் வெளியே தெரியும், உங்களுடைய ஆசை வெளியே தெரியும், ஆர்வமும் வெளியே தெரியும். அதை மறைக்கவே முடியாது பாருங்க. அந்த சால்வேஷன் ஜாய், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே பொங்கி கொண்டிருக்கும் என்றால் அது வெளியே தெரியும். சபைக்குள்ள வரும்போதே பாருங்க, இங்க வந்து ஆயத்தமாக கூடாது, வரும்போதே ஆயத்தத்தோட வரணும். பிரைஸ் தி லார்ட். யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஓய்வு நாள் பயணம் சொல்றோம்ல, பிரைஸ் தி லார்ட், 2 கிலோமீட்டர்ஸ். ஓய்வு நாள் எவ்வளவு தூரம் நடப்பாங்கன்னா 2 கிலோமீட்டர். இப்பயும் இஸ்ரேல் போனீங்கன்னா அந்த புலம்பெண் சுவர் இருக்குல்ல, பக்கத்துல அவங்களுக்கு சாட்டர்டேல வந்து அவங்களுக்கு மாஸ்க் நடக்கும். அப்ப என்ன தெரியுமா பண்ணுவான், எவ்வளவு தூரத்துல, ஆக்சுவலா வந்து நீங்க பெரிய தூரத்துல இருந்து வந்தாலும் அந்த 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி எல்லாம் விட்டு நடந்துதான் போவோம். பெரிய மனிதன். இன்றைக்கும் அதை திட்டமாய் ஃபாலோ பண்ணுகிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை சந்திப்பதற்கு ஒரு அவர் சொன்ன வழியிலே மகிழ்ச்சியோடு போவது. நமக்கு வாசல்ல வந்து இறக்கி விடணும். வண்டியில வர்றது தப்பு இல்லை, அதுல கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டு சர்ச்சில் விட்டு போயிருக்கலாமே. அவ்வளவுதான், ஆராதனையே போச்சு பாருங்க. ஏன் அங்கேயே நிறுத்திட்டீங்க? ஏன் கொஞ்சம் முன்னாடி தாண்டி போய் நிறுத்திட்டோம், காம்பவுண்ட் தெரியல பக்கத்துல நிறுத்திட்டோம், அதுவே ஏத்துக்க முடியாது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்? அந்த சந்தோஷம் இல்லை. நான் சொல்றேன், நல்ல கவனிங்கள். நான் அந்த சந்தோஷத்தை எங்கே உடைத்திருக்கிறேனோ அதை சரி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சரி, இப்ப அவர் சொல்லிட்டார், நம்மிடத்தில் 2 வேலைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை. 2வது வசனத்தை வாசிப்போம். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். கவனிங்க, விடிய காலத்தில் ஆயத்தமாகி காலமே வந்து நில். நீங்க நினைக்கிற மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட் மாதிரி கிடையாது சீனாய் மலை. நைட்டு தான் அங்க வந்து மேல ஏற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்க பகல்லாம் பாத்தீங்கன்னா மலை மேல ஏற முடியாது. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சாங்கன்னா காலையில 5 மணிக்கு தான் போவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 5:30 மணி. நல்ல கொஞ்சம் ஹெல்த்தியா நல்ல மலை ஏற தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா 4 hours, அப்படி இல்லைன்னா 5 to 6 hours ஏறுறது. இறங்கும் போது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல வேகமா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துல இறங்கலாம். இப்ப கர்த்தர் சொல்றார், நீ காலமே ஆயத்தமாகி விடிய காலத்தில் வந்து நில்லுன்றார். ஆமென். அப்படின்னா நாள் துவங்கும் போது, காலமேனா அர்த்தம் என்ன? 11:55 முடிஞ்சு 11:59 முடிஞ்சு 12 ஆகும் போது நீ ஆயத்தமாயிடு. பிரைஸ் தி லார்ட். அப்பதான் நீ எங்க வர முடியும்? காலையில மேல வர முடியும். நான் சொல்ல ஃபர்ஸ்ட் ஆயத்தம். நீங்கள் இதை சரி, சும்மாலாம் நீங்க நினைக்கிற மாதிரி வாப்பா நான் எழுதி தரலாம் கர்த்தர் சொல்ல மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப லெகுவா எடுத்துக்கிட்டோம். ஆமென். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்கள், கொஞ்சம் ஆயத்தம் தேவை. ஆயத்தம் இல்லாமல் உடைத்ததை சரி செய்ய முடியாது. ஆமென். சொல்றார், நீ ஆயத்தமாகி, நீங்க ஆயத்தமாகணும்னா கவனிங்க, இங்க கர்த்தர் ஒன்ன சொல்றார், நீ காலமே அங்க தயாராகணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்தே அவர் ஆயத்தமாகிறார். ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்கலாம். நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கி கொண்டு 24க்குள்ளே போங்கள். அந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அது ஒரு திருப்தியான, மகிழ்ச்சியான, ஒரு விடுதலையான, நல்ல மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும். காலண்டர் தான் மாறுது. நம்ம எல்லாருக்கும் என்னன்னா 20 மாறுச்சு, 21 மாறுச்சு, 22, 23 இப்ப என்ன வந்துருச்சு, 24. இவ்வளவுதான், காலண்டர் தான் மாறுது. அப்படியேதான் நான் இருக்கிறேன். இல்லைங்க, நல்லா கவனிங்க. ஏன் காலண்டர் மாறுது? காலண்டர் நீங்க மாத்தலன்னா கூட அது மாறிடும். ஆனால் ஒன்று, நான் உடைத்ததை சரி செய்யாத பட்சத்தில் நாம் திருப்தியற்றவர்களாக இருப்போம். நாம் உடைத்ததை சரி செய்யாத பட்சத்தில் நாம் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்போம். அப்ப கர்த்தர் சொல்ற முதல் வார்த்தை காலமே எழுந்து. இது வந்து ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட், ஒரு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயத்தம் இல்லாமல் அடைய முடியாது. ஒண்ணு. 2வது, தேவன் சொன்ன நேரம், நாழிகை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. டைம். அடுத்தது அந்த டைமுக்குள்ள இருக்கிற நாழிகையை நம்ம ரொம்ப பயன்படுத்துறது கிடையாது. நம்ம ஆவிக்குரியவங்க என்ன பண்றதுல, பிரைஸ் தி லார்ட், ஒரு வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க அந்த சமயம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு தெரியுங்களா? மற்ற மார்க்கங்கள் அது உண்டு.
ஆக்சுவலி இங்க இருந்தா அது அங்க போயிருக்கு, நாம அதை ஃபாலோ பண்ணல. என்ன ஆயிட்டோம்னா ரொம்ப லெகுவாயிட்டோம். அல்லேலூயா. 9 o'clock சர்வீஸ் தான். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சவாலாவே சொல்றேன். 8:30க்கு வந்து பாருங்க, சர்ச்சு திறந்திருக்கும். சர்வீஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நீங்க வந்து உட்காருங்க, நீங்க உட்கார்ந்து பாருங்க. நான் சொல்றேன், இது கர்த்தரை கண்டடைகிற சமயம். நம்ம எல்லாரும் எங்க தெரியுங்களா, இந்த வர்ஷிப் பீக்ல போவோம் பாருங்க. இந்த பிரசன்னத்தை உணர்ற அங்க கர்த்தர் வரார், அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். ஆனா கர்த்தர் இருக்கிறார், கர்த்தரை சந்திக்கிற நேரம் என்பது ஒன்று உண்டு. சிலர்லாம் பாருங்க, என் ஆத்துமாவே முழு உள்ளமே ரொம்ப பக்தி ஆயிடுவாங்க. அப்புறம் இன்னொன்னு இருக்கே, நம்முடைய கர்த்தராகிய அப்படி கண்ணை மூடுவாங்க பாரு, கர்த்தர் அங்கதான் இறங்குறாரு. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். அது நல்லது, அது சபை ஒழுங்கு, சபை முறை நல்லது. ஆனால் அந்த நாழிகை நேரம் இருக்கு, எனக்கு தெரியும். நான் கர்த்தருக்கு நேரம் கொடுக்க தான் வந்திருக்குங்க. லேட்டா வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போனா ஒன்றும் இல்லை, அப்படித்தானே? நீங்க லேட்டா வந்துட்டீங்க, சர்வீஸ் முடிஞ்சிச்சு, 11 மணிக்கு முடிஞ்சிச்சு. ஆனாலும் ஒரு மன ஆறுதலுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம உட்காந்துட்டு போகலாம், தப்பில்லை. ஆனால் அங்கு தேவனை நீங்கள் சந்திக்க இயலாது. அங்க தேவனை உங்களால் சந்திக்க இயலாது. அதுதான் சொல்றார், நான் சொன்ன நீ புறப்படுகிற நேரம் மட்டுமல்ல, நான் சொல்லுகிற நேரத்தில். ஆண்டவரை, நான் முந்தா நேத்தே வந்தேன், நீ முந்தா நேத்து வாப்பா, அதெல்லாம் தப்பு இல்லை. நான் சொன்ன நேரம் ஒண்ணு இருக்கே. அல்லேலூயா. கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளலாம், கவனிங்கள், எப்பொழுதும் தொழுது கொள்ளலாம். சரி, அதுல மாற்று கருத்தில்லை. அது கர்த்தரை அடைகிற ஒரு இடம். ஆனால் கர்த்தர் நம்மை சரி செய்கிற ஒரு இடம் இருக்கு. சர்வ வல்லமுள்ள தேவன் வருகிறார் என்று சொன்னால் அவர் சொல்ற நேரம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதை ரொம்ப கீழே விட்டுட்டோம் நாம. அவர் சொல்லுங்க, இது மோசைக்கு சொன்ன நேரம். உங்களுக்கு என்ன சொல்றார்? அதிகாலை, இரவு நேரம், மத்தியான நேரம், எந்த நேரமும் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற நேரம் மிக முக்கியமானது. அந்த நேரத்தில் வா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆயத்தம் தேவை, கர்த்தர் குறித்த நேரம். அந்த நேரத்தில் தேவன் சொல்லுகிற அந்த நாழிகை மிக மிக முக்கியமானது. அது ஒரு வினாடியா கூட இருக்கலாம். உங்கள் முழு வாழ்க்கை மாற்றுகிற நேரம் அதுதான். உங்களுக்கு தெரியுங்களா, உலகம் இன்னைக்கு அந்த ஆன்மீகத்துல அந்த ஒரு நிமிஷத்திற்காக பல மணி நேரத்தை செலவு செய்யலாம். கரெக்டா? நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக வந்து காத்திருக்கக்கூடிய அவலத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டோம். கர்த்தர் தானே, கர்த்தர் தானே, அவர் நமக்காக காத்திருப்பார். அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். இல்லைங்க, நல்லா கவனிங்க, அவர் அன்புள்ளவர் தான், ஆனா ஒழுக்கம் உள்ளவர். அவரை போல ஒழுக்கத்தை பூமியில் யாரிடத்திலும் பார்க்க முடியாது. அப்ப அவரை சந்திப்பதற்கு எனக்கு நிச்சயமாய் ஒரு ஆயத்தம், அந்த ஒழுங்கு தேவை. இரண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன். 3வது வசனத்தை வாசிங்கள், வேகமாய் வாசிக்கலாம். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. உங்களோட கூட ஒருத்தரும் வரக்கூடாது. எத்தனை பேர் ஆஃப் பண்ணிட்டோம்? எத்தனை பேர் ஆஃப் பண்ணிருக்கோம்? சரி, ஆஃப் பண்ணாத காரணம் என்ன? சைலண்ட்ல போட்டதை கூட தப்புன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன சொல்லுவான்? எமர்ஜென்சி கால். அப்புறம் உங்களுடைய மேல இருக்கிற அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய கால்ஸ், தப்பு இல்லை. சரி, எனக்கு வந்து ஒரு 2000 கான்டாக்ட் இருக்கு. 2000 மெம்பர் வச்சிருக்கோங்க. 2000 பேரோட நான் தினமும் தொடர்பு கொள்றேன்றங்க. சரி, 1000 பேர், 500 பேர், 200 பேர், 100, 50, நான் சொல்லட்டுங்களா, 5 இருக்கும். ஒய்ஃபு, பேரண்ட் தான், அப்பா அம்மா, ஆபீஸ்ல பாஸ் இல்லாட்டி நமக்கு மேல இருக்கும். ஒரு 5 பேர் தான். 5 பேர் போன் ஆஃப் பண்ண முடியல. 5 பேருடைய நம்பரை நம்மளால. 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் பெண்கள், குறைஞ்சபட்சம் சொல்றாங்க 12 லட்சம் பிள்ளைகள், கிட்டத்தட்ட 20 லட்சம் கான்டாக்ட்ல ஒருத்தம் கூட வரக்கூடாது. மயக்கம் வருது. நான் அதை படிக்கும்போது எனக்கு மயக்கம் வந்துச்சு. நாம சொல்றோம் பாருங்களேன், அப்படி போன் ஆஃப் பண்ணிட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு வரேன் சொன்னார் எனக்கு. நான் அதை படிக்கும்போது அவன்கிட்ட நான் சொன்னேன், என்ன தெரியுங்களா பிரச்சனை? மலையாண்ட வந்து அவன் செத்துருவான். இப்ப அவன் செத்தா யாரு காரணம்? மோசே தாங்க காரணம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், மோசே நான் சொல்ல மாட்டேன், நல்லா கவனி, நான் போய் மக்களே மோசேவை நான் மேலே கூப்பிடுகிறேன், நீங்கள் யாரும் மலையாண்டு வந்து விடாதீர்கள், வந்தால் நீங்கள் இறந்து போயிடுவீர்கள். கர்த்தர் சொல்லல, நான் சொல்ல மாட்டேன், ஆனா உனக்கு சொல்றேன், நீ சொல்லிட்டு வா. இப்ப மோசேவுடைய நிலையை கவனிச்சு பாருங்க. அவர் என்ன பண்ணிருக்க, தயவு செய்து யாருமே என்ன பண்ணாதீங்க, வந்துடாதீங்கடா, உங்களுக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து. இப்ப பாதியிலே ஒருத்தன் இறந்துட்டானா கர்த்தர் சொல்லி அனுப்புவார், ஒருத்தன் இறந்துட்டான் இறங்கி போ அப்படின்னு. எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்க. ஒருத்தரும் வரக்கூடாது.
ஒன்று. அடுத்தது வாசிங்கள். மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. மலையில் மேலையும் வரக்கூடாது, கீழே வரக்கூடாது. மலை மேலும் உன்னோடு ஒருவன் வரக்கூடாது. உனக்கு அசிஸ்டன்ட் யாரும் கூட்டு வராத, உனக்கு துணை யாரும் வராது. நான் சொல்றேன், தேவன் நீங்கள் உடைத்ததை சரி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த துணை இல்லாமல் தனியாக தான் வந்தாக வேண்டும். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நபரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய, தனியா தான் வரணும். ஒன்று, மலை அடிவாரத்தில் ஒருவனும் இருக்கக்கூடாது. இப்ப நான் இதை ஆவிக்குரிய சொல்ல, மேல் மனசிலும் எது இருக்கக்கூடாது, ஆழ் மனசிலும் எது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் அவர் எழுதின புத்தகத்தை வாசிச்சேன் ஜெபத்தை பற்றி. அவர் சொல்றார், இந்த மனசு வெளியே போயிட்டு வருது ஜெபத்துல. ஒரு மணி நேரத்துல நான் உட்கார்ந்து அப்படியே நான் இந்த ஜெபத்திலேயே தான் கவுண்ட் பண்றேன். எத்தனை முறைன்னா 18 டைம்ஸ். எத்தனை டைம் போதான்? 18 முறை அவருக்கு போகுது. அவருடைய ஜெப நேரம் சொல்ற பாருங்க, 6 இருந்து 7 மணி நேரம் ஜெபிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஒரு மாசத்துக்கே சேர்த்து அவ்வளவுதான் ஜெபிப்போம். ஆனா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஜெபிக்கிறவர். அவர் சொல்றாரு, அவர் அனலைஸ் பண்ணி நான் அப்படி செக் பண்ணி பாக்குற, அவருக்கே 18 முறைன்னா நமக்கெல்லாம் 1008 முறை போயிட்டு வரும். பிரைஸ் தி லார்ட். மேல் மனதிலும் எதுவும் இருக்கக்கூடாது, ஆழ் மனதிலும் எது. மலை மேலும் ஒருத்தனும் வரக்கூடாது, மலைக்கு கீழே ஒருத்தனும் வரக்கூடாது. அடுத்து வாசிங்க. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். இது ரொம்ப முக்கியம். இந்த பாவம் பார்க்க கூடாதுன்ற இதோட மீனிங் என்னன்னா, ஐயோ நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ போன் வரும் பாருங்க, ஐயோ திடீர்னு பண்றாங்களே என்னன்னு தெரியலையே. பாவம் பார்த்தீங்கன்னா போச்சு உங்களுக்கு. நீங்க மனிதனை கண்ட்ரோல் பண்ணலாம், ரைட். மிருகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? மிருகத்துக்கிட்ட போய் எப்படி பேச முடியும்? பாருங்க, இந்த மிருக ஜீவன்களை வைத்திருக்கிற இடத்துல போய் பேசணும். அல்லேலூயா. தயவு செய்து மிருகத்தை மேய விடாதப்பா. மேய விட்டா பிரச்சனை. நீங்க இப்படி யோசிச்சு, எத்தனை மிருகம் இருந்துச்சு? 20 லட்சம் பேர் வீட்லயும் எத்தனை இருந்திருக்கும்? ஒரு வீட்டுக்கு 2ன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ஆடு இருந்திருக்கும், ஒரு மாடு இருந்திருக்கும், ஏதாவது ஒண்ணு வச்சிருந்திருப்பானே. அன்னைக்கு அதுதானே அவனுடைய சொத்து. கவனிச்சு இதை நான் அப்படியே கால்குலேட் பண்ணி பாக்குறேன், எப்படி இது சாத்தியமாச்சு? நான் சொல்றேன், மோசேக்கு ஒண்ணு தெரியும், ஒரு பெரியவரை சந்திக்க நான் போகிறேன். ஒரு முறை உடைச்சிட்டேன், இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமே. ஒரு முறை நான் உடைத்து விட்டேன், தவறாக உடைத்து விட்டேன், இன்னொரு முறை நான் அதை செய்து அதை நான் இழக்க விரும்பவில்லை என்ற ஒரு ஆர்வத்திலே இவைகளெல்லாம் செய்து விட்டு போகிறார். ஆமே. நான் சொல்றேன், இந்த 2 வேலையை செஞ்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் உடைத்து போட்டதை அவர் சரி செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படி கர்த்தர் சரி செய்யும் போது என்ன நடக்கும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த புத்தகத்தில் 28வது வசனம் வாசிப்போம். அங்கே அவன் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். நல்ல கவனிங்க, இது சாத்தியமா? நம்ம நேரத்துல சாத்தியம் கிடையாது, ஆனால் கர்த்தர் நேரத்தில் இது சாத்தியம். ஆமென். பாருங்க, நம்மளாலலாம் ரொம்ப கஷ்டம். பாருங்க, 40 நாள் தண்ணி கூட குடிக்கல. நான் சொல்றேன், நீங்க ஜெபம் கூட நம்ம நேரத்துல போய் ஜெபிக்கணும்னா ஃபெயிலியர் ஆயிடும். ஆமே. நான் பார்த்துருக்கேன், பல பேர் என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, புக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, பழசெல்லாம் கொடுப்பேன், எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. 10 நிமிஷத்துல ஜெபம் முடிஞ்சிடும். ஆனா அவர் எடுத்துட்டு போன அளவு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஜெபிக்க எடுத்துட்டு போயிட்டார். 10 நிமிஷத்துல ஜெபம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா சில நேரத்துல கர்த்தர் கூப்பிட்டு நம்மளை உட்கார வைப்பார். இந்த நேரத்துல உட்காருப்பா, உட்கார்ந்து பாருங்க, உங்களால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சரீரம், ஆவி, ஆத்துமா பலனடைவதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் மோசேக்கு நடந்துச்சு பாருங்க. கர்த்தர் சொன்ன நேரம், கர்த்தர் சொன்ன நாழிகை, கர்த்தர் சொன்னது போல எல்லாத்தையும் நிறுத்திட்டு வந்தார். கர்த்தர் பேசுறார், பேசி முடிச்சிட்டார். 40 டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு வாசிங்க. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே, வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, தன்னோடு அவர் பேசினதினாலே. கர்த்தர்கிட்ட நான் பேசுறது எவ்வளவு முக்கியமோ அவர் என்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம பேசிட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். ஆனால் அவர் பேசுவது, அவர் நமக்குள்ளே சொல்லுவது, அவருடைய தொடுதல், சொல்ல தேவ பிரசன்னத்தை எந்த சூழ்நிலையும் மிஸ் பண்ணாது. ஆராதனை நேரத்தை நான் சொல்றேன், யார் ஆராதனை நடத்தினாலும் ஆராதனையில் வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர். அவருடைய தொடுதல் இருக்கு பாருங்களேன், அதை அடையாம நீங்க ஆலயத்தை விட்டு போக கூடாது. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வார்த்தை, அது என்னை நிரப்பாமல் நான் போவதில்லை என்ற ஒரு ஆழமான உணர்வு இருந்தா என்ன நடக்கும்? இவன் மேல இறங்கி வருகிறார். மோசேக்கு ஒண்ணுமே தெரியலங்க. கர்த்தர் பேசுறார், இவரும் பேசுறார், கேட்கிறார், எல்லாம் அதை சரி செஞ்சுக்கிட்டார். சரி செஞ்சுட்டு கீழே இறங்குகிறார். இறங்கும் போது
சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தால் ஆனால் ஜனங்கள் அறிந்தார்கள். மோசே கீழே வந்தோடனே ஜனங்க பார்த்துட்டு சொன்ன முதல் வார்த்தை, மோசே உன்னை எங்களால் பார்க்க முடியவில்லை, உன்னை பார்க்கும் போது தேவனை இந்த வெறும் முகத்தில் வருகிற தோற்றத்தின் அளவு மட்டுமல்ல, இங்க வேத பண்டிதர்கள் ஸ்கின் டோனே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் நான் அதை ரொம்ப பெருசா பேசல, கவனிங்க. ரூபம், அவன் முகரூபம் மாறின 5 பகுதிகளை சொல்ல, வேகமா குறிச்சுங்க. ஃபர்ஸ்ட், புத்தி கூர்மை. மோசைக்குள்ளே நான் சொல்றேன், உடைச்சதை சரி பண்ணிட்டாருன்னு எப்ப தெரியும்னா, உங்க புத்தி ரொம்ப கூர்மையாய் மாறும். கர்த்தர்கிட்டயே போயிச்சு ரொம்ப தெளிவா பேசுகிற ஒரு நபராய் மோசை மாறினார். கர்த்தர் சொன்னார், மோசேனை விட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், இவங்களை அழிக்க போறேன் போது அவன் பேசின வார்த்தை இருக்கு, ரொம்ப கூர்மையான வார்த்தையை பேசுகிறான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்களை செய்து கொண்டு வந்து விட்டீர், வழியில விட்டுட்டீங்கன்னா உங்களை தான் எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க. ஆண்டவரே, கர்த்தரால முடியாம போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10-14 வசனங்கள், 10 14 வரைக்கும் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. கடைசியா கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? அவன் சொன்னதை கேட்டு கர்த்தர் தன்னை மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி இவ்வளவு புத்தி கூர்மையா இருக்க முடியும்னா, இந்த மோசே மனிதர்களுக்கு முன்னாடி எப்படி நின்றால், உங்கள் புத்தி கூர்மையாக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் உடைத்ததை சரி செய்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இரண்டாவது, மோசேக்குள்ள அங்க இருந்தது என்னன்னா நினைவாற்றல், மெமரிஸ். மோசேக்குள்ள இருந்த நினைவு சொல்றேன் பாருங்களேன், மலையில் காண்பித்த மாதிரியின்படியே வந்து செய்தார். நாம இன்னைக்கு எழுதின நோட்ஸ் நாளைக்கு படிச்சாலே மறந்துடும். நோட்ஸ் யார் தான் எழுதுனா? நாம தான் எழுதுறோம். நோட்ஸ் எழுதும்போது கேட்போம், நம்ம ஃபுல்லா எழுத மாட்டோம், ஒரு 2 லைன் எழுதுவோம். நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் மோசேக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். இதுல ஆசரிப்பு கூடாரம் கட்டினது ஒரு பகுதி விடுங்க, பலிகளை பற்றி கர்த்தர் சொல்றார், பலியின் எண்ணிக்கையை பற்றி சொல்றார், தண்டனையை பற்றி சொல்லுகிறார், நியாயம் தீர்ப்பதை பற்றி சொல்லுகிறார், அப்புறம் சரீர ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகிறார், உடையை பற்றி சொல்லுகிறார், உணவை பற்றி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகிறார், குடியிருப்பை பற்றி சொல்லுகிறார், சுத்திகரிப்பை பற்றி, இவ்வளவு வந்து மோசே அப்படியே சொல்றார். ஆமா, கொஞ்சம் கூட மாறல. இப்ப சொல்றேன் பாருங்களேன், ஞாபக மறதி எனக்கு, நான் சொல்றேன் எங்க உடைக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம், உங்களுடைய மெமரி ரொம்ப அற்புதமானதாய் மாறிவிடும். என்னாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம். சரி, ஓகே. 3வது, யுக்தி. இது ரொம்ப அற்புதமான ஸ்ட்ராட்டஜி. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை திட்டமிடுவீங்க, அது அப்படியே நடக்கும். ஆமென். மோசே பாருங்க, அவங்க மாமா ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் யாத்திராகமம் 18, 24, 21 வசனம். அவர் ஒரு ஆலோசனை தான் சொன்னார். என்ன தெரியுமா? மோசே, நீ மட்டும் தனியாக இதை செய்வாய் என்றால் சோர்ந்து போவாய். ஆகவே என்ன செய், பெரிய காரியங்களை மட்டும் உன்னிடத்தில் கொண்டு வர சொல், சிறிய காரியங்களை அவர்களே தீர்வு செய்ய சொல். ஆகவே 10 பேருக்கு ஒரு அதிபதி, அடுத்தது 50 பேருக்கு ஒரு அதிபதி, 100 பேருக்கு ஒரு அதிபதி, 1000 பேருக்கு ஒரு அதிபதி ஏற்படுத்தின்னு அவர் தான் சொன்னார். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போட்டது யாருன்னா மோசே. கவனிங்க, இப்ப நான் சொல்றேன், 100 பேருக்கு அதிபதியை கொண்டு போய் 10 பேர்கிட்ட விட்டா என்ன ஆயிருக்கும்? அவர் மேல இருக்கிற பெரிய திட்டத்தை அப்படியே போடுவார் பாருங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்களே, இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சு வந்திருப்போம்ல, இவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் தெரியல ஐயா. இன்னும் கொடுமை இருக்கு, அதுக்கும் கீழே கொண்டு போய் ஃப்ரீ கேஜில விடுவாங்க பாருங்க. இன்னும் கொடுமை இருக்கு, பிறக்கும் போதே பென்சில கையில் கொடுப்பாங்க பாருங்க. என்ன இருக்கு? அவன் இன்னும் அந்த குழந்தை பருவத்தையே தாண்டல பாருங்களேன். நீங்க பெரிய போர்ஸ் அவன் மேல செலுத்தினீங்கன்னா அவன் சிதைக்கப்பட்டு போவான். 100 பேருக்கு அதிபதியை கொண்டு போய் நீங்க 10 பேருக்கு அவ்வளவு போர்ஸை கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருப்பார் பாருங்க, ஃபெயிலியர் ஆயிடுவான். இப்ப 10 பேருக்கு அதிபதியை கொண்டு போய் 100 பேருக்கு விட்டீங்கன்னா என்ன தெரியுங்க? 90 பேரை கொன்றுவாங்க. அல்லேலூயா. 90 பேரை இழக்க செய்துருவான் பாருங்க. ஏன்னா அவனுடைய கெப்பாசிட்டி 10 தான். அப்படி என்றால் மோசே அந்த வேலையை ரொம்ப தெளிவாய் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யுக்தி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில உடைத்ததை சரி செஞ்சுட்டாருன்னா உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். குடும்பத்துல, என் குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை கூட சொல்றேன் பாருங்க, என் ஜெப நேரத்தை ரொம்ப அழகா திட்டமிட்டு அதை சரி செய்து அதை முடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஆமே. சில பேர் ரொம்ப உற்சாகத்துல வேணும், விடிய காத்தால எழுந்துக்க போறேன்ட்டு 3 மணிக்குள்ள எழுந்துப்பாங்க, ஒரே ஒரு நாள், அவ்வளவுதான். அதோட இப்ப கேட்டா அந்த அன்னைக்கு எழுந்த பாருங்கயா, அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வச்சிருக்கணும். என்னுடைய டைம் இது, நான் அந்த டைம்ல மிஸ் பண்ணவே மாட்டேன்.
அந்த நேரத்தில் எழுந்திருப்பேன், அந்த நேரத்தில் கர்த்தரை தேடுவேன், இவ்வளவு நான் வேதத்தை படிப்பேன், இவ்வளவு தேவனுக்கென்று ஊழியம் செய்வேன், இவ்வளவு கர்த்தருக்கென்று கொடுப்பேன், இவ்வளவு கர்த்தருக்கென்று உழைப்பேன். சரி, 3. 4வது காரிய சித்தி. மோசே கிட்ட இருந்த ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நீங்கள் என்னாகமம் 14, 20, 15, 19 இந்த வசனங்களை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அற்புதமானது. 14, 20 கர்த்தர் சொல்றார், உன் வார்த்தையின்படி நான் அவர்களை மன்னிக்கிறேன்ற. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரிய சித்தி அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளாக இருந்தான். அவன் செய்தது வாய்த்தது. கர்த்தர் கிட்ட போய் பேசுகிறான், ஆண்டவரே இந்த ஜனத்தை மன்னித்தருளும். கர்த்தர் சொன்னார் பாருங்க, நீ என்கிட்டலாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லல, உன் வார்த்தையின்படி மன்னிக்கிறேன், உன் வார்த்தையின்படி மன்னிக்கிறேன். வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வலிமை வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் செய்கிறார். ஏன்? எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு காரிய சித்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நம்புகிறேன். 5வது ஆளுமை. பிரைஸ் தி லார்ட். அவனுக்குள்ள இருந்த அந்த ஆளுமை அற்புதமான ஒரு ஆளுமை. ஆளுமைனா வெறும் அதிகாரம் செலுத்துவது மட்டுமல்ல. இந்த ஆளுமையை சொல்ற பிறகு இது ஒரு பர்சனாலிட்டி, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற நல்ல சுபாவத்தின் வெளிப்பாடு ஒரு ஆளுமை. சில பேர் பேசாம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேசாமனா வாய மூடிட்டு, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆளுமை இருக்கு. சிலர் கேட்காம எல்லா வேலையும் சாதிப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட ஒரு ஆளுமை இருக்கிறது. சிலர் ஒரே ஒரு புன்முறுவிலே எல்லா வேலையும் செய்வாங்க. ஆமென். சிலர் சத்தம் போட்டு செய்வாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கலாம். ஆனா அந்த ஆளுமையில நம்முடைய சுபாவத்தை சொல்ற மோசே கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் 40 years 40 வருடம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். அவனுக்கு தெரியாத கலை இல்லை, அவனுக்கு தெரியாத பழக்க வழக்கங்கள், எகிப்தின் சகல கலைகளை கற்றுக்கொண்டான். அடுத்த 40 வருஷம் எல்லாவற்றையும் மறக்க வைத்தார். 40 வருஷம் கவனிங்க, எந்த கான்டாக்டும் கிடையாது, கற்றுக்கொண்ட சகலத்தையும் மறக்க வைத்தார். இதுதான் சொல்ற ஆளுமை. தெரிந்து கொள்வது ஒரு பெரிய ஆளுமை, தெரிந்ததை கர்த்தர் மறக்க சொல்றாருன்னா அது ஒரு பெரிய ஆளுமை. நமக்கு பழைய இன்னைக்கு வெளியே வரும் பாருங்க. சிலதெல்லாம் மறக்க சொன்னார்னா மறக்கணும். அடுத்த 40 வருடம் எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ செய்யும் சொன்னார், செய்தார். ஆமென் சொல்லலாம். நெக்ஸ்ட் 40 years கற்றுக்கொண்டது மறந்தது எல்லாவற்றையும் சேர்த்து வேலை செய்யும் சொல்றார். சரி, இந்த ஆளுமை அவனுக்குள்ளே வந்தது. நான் சொல்ல, இந்த 5 அனுபவங்கள் உங்களுக்குள்ளே வரும் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் உடைக்கப்பட்டதை சரி செய்யப்பட்ட நிலையில் வந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதை கொஞ்சம் அப்படியே மெதுவா தியானம் பண்ணுங்கள், மெதுவாய் கர்த்தரிடத்திலே கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்க.